திருச்சியில் சீன நூடுல்ஸை சாப்பிட்ட 15 வயது சிறுமி உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் காலாவதியான 800 கிலோ உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நூடுல்ஸை ஆன்லைனில் விற்பனை செய்த உணவு நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்களை அதிர்ச்சியடைய செய்த சம்பவத்தின் பின்னணி என்ன? குழந்தைகள் ஆசையாக வாங்கி உட்கொள்ளும் ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் நன்றாக மாறுகிறதா என்ற சந்தேகம் பலரின் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. ஷவர்மா, பானிபூரி, சிக்கன் ரைஸ், பார்பிக் உணவு மற்றும் 10 ரூபாய் குளிர்பானம் போன்றவற்றை உட்கொண்ட சிறுவர் சிறுமிகளுக்கு நேர்ந்த சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அந்த வரிசையில் தற்போது திருச்சியில் 11ஆம் வகுப்பு மாணவியின் உயிரிழப்புக்கு சைனீஸ் நூடுல்ஸ் தான் காரணமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு விடை கிடைக்குமா? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அரியமங்கலம் கீழ அம்பிகாபுரத்தைச் சேர்ந்தவர் ஜான் ஜூடிமெயில். ரயில்வே ஊழியரான இவரின் மகள் ஜான் ஸ்டெஃபி ஜாக்லின் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 31ஆம் தேதி இரவு ஆன்லைன் ஆர்டர் மூலம் வாங்கிய சைனீஸ் நூடுல்ஸை தனது வீட்டில் சமைத்து சிறுமி உட்கொண்டிருக்கிறார். நூடுல்ஸ் சாப்பிட்டதுடன் கூல்ட்ரிங்க்ஸும் அருந்திருக்கிறார். மறுநாள் 1ஆம் தேதி காலையில் அந்த சிறுமி படுக்கையிலிருந்து நீண்ட நேரமாகியும் எழுந்திருக்கவில்லை. இரவில் சீன தயாரிப்பு நூடுல்ஸ் சாப்பிட்ட நிலையில் தூக்க நிலையிலேயே அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சிறுமிக்கு இறுதிச் சடங்கு செய்ய குடும்பத்தினர் ஏற்பாடு செய்தனர். ஆனால் தகவல் அறிந்து சென்ற போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனைக்கு பிறகு 2ஆம் தேதி சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி உயிரிழப்புக்கு சைனீஸ் நூடுல்ஸ் தான் காரணமா என்பது குறித்து மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் முடிவு வந்த பின்னர் தான் சிறுமியின் உயிரிழப்புக்கான காரணம் உறுதியாக தெரியவரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது சிறுமி உட்கொண்டது சைனீஸ் நூடுல்ஸ் என்பது கண்டறியப்பட்டது. அந்த நூடுல்ஸை விற்பனைக்கு அனுப்பிய மொத்த வியாபாரம் செய்யும் வணிகக் கடையில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது நூடுல்ஸ், குளிர்பானம் உட்பட காலாவதியான 800 கிலோ எடை கொண்ட உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து மொத்த உணவு வணிகத்திற்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கடையின் உரிமையாளர் மீதும் வழக்கு தொடரப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோர் மீது உணவு பாதுகாப்பு தரச்சட்டம் 2006 படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் திருச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நூடுல்ஸ் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சைனீஸ் புல்டாக் அப்படிங்கிற ஒரு நூடுல்ஸ் வாங்கியிருக்காங்க. சைனீஸ் புல்டாக் என்கிற நூடுல்ஸும் ஒரு கோக்கும் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதை இறந்துட்டாங்க. அந்த இறப்பு செய்தி தெரிஞ்ச உடனே ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் அதை சம்பந்தமாக விசாரிக்கும் போது அவங்க வாங்கி சாப்பிட்ட அந்த பொருள் எடுத்து பார்த்துருக்காங்க. அது சைனீஸ் புல்டாக்ங்கிற ஒரு நூடுல்ஸ். உடனடியாக அது எங்கெல்லாம் திருச்சியில் விற்குதுங்கிறத போய் பார்க்குறப்ப ஒரு ஹோல்சேல் ஸ்டாக்கிஸ்ட்டை போய் பார்த்துருக்காங்க. அதில் இந்த பொருள் விற்பனை செய்யப்படுவது தெரிந்திருக்கிறது. அதை எடுத்து செக் பண்ணதில் ஒரு 800 கிலோ அளவுக்கு எக்ஸ்பைரி ஆன பொருட்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பொருட்கள் சீஸ் செய்யப்பட்டு இப்போ அது ஆய்வுக்கெல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறது. திருச்சியில் நூடுல்ஸ் சாப்பிட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.